श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो நமः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 18வது நாள் இன்றைய நாள் பாசுரம். உந்து மதகளிற்றன் நோடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமிழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலியுன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். 4வது காட்சியில இருக்கும். அதுவும் 3வது பாசுரம் 4வது காட்சியில. இதுக்கு முன்னாடி கோயில் காப்பான் வாயில் காப்பானை எழுப்பிய பிறகு நந்தகோபர் அறைக்கு சென்று நந்தகோபர் யசோதா பிராட்டி பலதேவரை எழுப்பியாச்சு. கிருஷ்ணன் எழுந்த பாடு இல்லை. அப்போ அடுத்தது எழுந்தானா இல்லையா, கட்டாட்சி தானா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம முடிச்சோம் போன 17வது பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் பிராட்டியை எழுப்புகிறாள். கிருஷ்ணனை தானே எழுப்பணும், கிருஷ்ணனுக்காக தானே வந்திருக்கா எல்லாரும், இப்ப கிருஷ்ணன் தானே அங்க இருக்கான், எழுப்பணும்னு பார்த்தா அடியார்களை எழுப்பியும் கிருஷ்ணன் எழுந்துக்கல. அப்படிங்கும் பொழுது இங்க நம் கோதா பிராட்டி யோசிச்சாலாம், ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்னு. ஏன்னா இந்த 5 பாசுரங்கள் 16-20 நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமே எப்படி நம்ம அந்த பெருமாளை அடையணும் அப்படிங்கிறது தான். அதனால வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கிறா. அப்போ அந்த வழிமுறைகளை தானும் அதுல எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கும் பொழுது பிராட்டி இல்லாத பெருமாளா அப்படின்னு யோசனை வருது. அப்போ பிராட்டியை எழுப்பிய பிறகுதான் பெருமாளை நாம அணுக முடியும். அதாவது பிராட்டியினுடைய புருஷகாரத்தோடு தான் நம்ம பெருமாளை அணுக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய தத்துவத்தை இங்க சொல்லி கொடுக்க போறா. அதுவும் 18, 19, 20 இந்த 3 பாசுரங்களும் பிரத்யேகமாக தாயாரினுடைய பெருமையை சொல்ல வல்ல பாசுரங்களாக இருக்கு. அதுவும் 18வது பாசுரம் ரொம்ப 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 ஒரு பிரத்யேகமான பாசுரம். எந்த விதத்துலன்னு பார்க்கும் பொழுது தாயார் பிரபாவம் மட்டும் சொல்ல வந்த பாசுரமாக இருக்கு. தாயார் புருஷகாரத்தோடு பெருமாளை அடைய போகும் பாசுரங்கள்ல இந்த 18வது 3999 பாசுரங்கள், அதாவது 4000 பாசுரங்கள்ல இந்த ஒரு பாசுரம் தான் பிரத்யேகமாக பிராட்டியை கொண்டாடக்கூடிய பாசுரங்களாக இருக்கு. இதுல இருக்கக்கூடிய வரிகள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முழுவதுமே தாயாரை பற்றி தான் சொல்றது. ஒரே ஒரு வார்த்தை தான் மைத்துனன் அப்படின்னு வருது. அதை நாம பெருமாளோடு ஒப்பிட்டு நம்ம அனுபவிக்க போறோம். இருந்தாலும் இந்த பாசுரம் 18வது பாசுரம் திவ்ய பிரபந்தத்திலேயே தாயாரை மட்டும் அனுபவித்த பாசுரம் இது. அப்படிங்கறதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷமான பாசுரம். எப்படி ஆரம்பிக்கிறா, தாயாரை எழுப்ப போறா, எழுப்பி தன்னுடைய அந்த கோஷ்டியில எப்படி இணையஞ்சு எப்படி நாம பெருமாள் அடையணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல்ல பிராட்டி கிட்ட எப்படி போய் எழுப்புறாங்கன்னா, பிராட்டியும் எழுப்புறதா அப்படின்னா இப்ப எல்லாரும் என்ன நித்திரையில இருக்கா அப்படின்னா நம்ம செய்த அந்த கர்மாக்கள்னால தாமதமாயின் இருக்கே தவிர அவ யாரும் நித்திரையில கிடையாது அப்படிங்கறதையும் நம்ம சூக்ஷ்மமா இங்க புரிஞ்சுக்கணும். எப்படி எழுப்புறா, உந்து மதகளிற்றன் நோடாத தோல்வலியன் அப்படின்னு சொல்லி தாயார் இன்னாருடைய மருமகள் என்று அந்த புகுந்த வீட்டின் பெருமையோடு ஆரம்பிக்கக்கூடிய பாசுரமாக இருக்கு. மதம் பொழிகின்ற அந்த ஆண் யானை போன்றவரா நந்தகோபன். அப்பேற்பட்ட ஒரு வீரம் பொருந்தியவராக இருக்காராம். ஓடாத தோல்வலியன், புறமுதுகிட்டு ஓடாத தோல் வலிமை உடைய அந்த நந்தகோபரின் மருமகளாக, இப்பேற்பட்ட பெருமைகளை உடைய நந்தகோபனின் மருமகளே அப்படின்னு சொல்லி எழுப்புறா. அடுத்தது இன்னும் பல பல விஷயங்களை சொல்றா. கந்தம் கமிழும் குழலி, அந்த நறுமணம் உள்ள அந்த ஒரு கூந்தலை உடைய பிராட்டியே கடை திறவாய்னா அந்த தாழ்பால திறக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. வந்தெங்கும் கோழி அடைத்தனக்கான் அப்படின்னா கோழிகள்லாம் காலம்புற கூவிக்கொண்டிருக்கு. காலை விடிந்ததற்கான காரணங்களுள் அது ஒரு பிரத்யேகமான காரணம் இல்லையா? அந்த கோழி சத்தம் உங்களுக்கு காதல விழையிலையா? மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், அது மட்டும் சொல்லலையா காரணமா? இந்த குறுக்கத்தி பூ பந்தல் மேல இருக்கக்கூடிய குயில்கள் எல்லாம் ஒரு பக்கம் பல முறை கூவிக்கொண்டிருக்கு. அப்படியே தொடர்ந்து கூவிக்கொண்டே இருக்கு. வந்து பாருங்கோமா, நன்றாக விடிந்து விட்டது, வந்து கதவை தரங்கோ அப்படின்னு சொல்லி எழுப்புறா. பந்தார் விரலியுன் மைத்துனன் பேர்பாட. இப்போ உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணனுக்கும் பிராட்டிக்கும் இரவு நேரத்துல ஏதோ ஒரு கேம், ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, 2 பேரும் கையில ஒரு பந்து வச்சுட்டு யாருக்கு அந்த பந்துன்னு பார்த்துட்டு இருந்திருக்கா. அதுல ஜெயிச்சுவாளுக்கு தான் பந்துங்கிற பேர்ல இப்போ கையில யார்கிட்ட இருக்கு பந்தானது, பிராட்டி கையில இருக்கு. இதுல சூக்ஷ்மமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சிருஷ்டிகள் அனைத்தையும் அந்த பந்தோடு ஒப்பிட்டு அனுபவிக்க கூடிய விஷயமாக இருக்கு.
அப்படின்னா பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர் பாட, இந்த பந்து பொருந்தியவளே அந்த பந்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் மைத்துனன் பெயர் பாட, மைத்துனன் என்பது உன் அத்தை மகனின் பெயர் பாட, இங்க நீலா பிராட்டியை தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறாள். அந்த அத்தை மகனின் பெயர் பாட, நாமங்களை பாட, செந்தாமரை கையால், அந்த சிவந்த தாமரை போன்ற கையால் சீரார் வளையொலிப்ப, ஜல் ஜல் ஜல்னு அந்த வளையொலியுடன் கூடி சந்தோஷமாக வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர், சந்தோஷமா வந்து கதவை திறந்து அந்த புருஷகாரம் பண்ணி எங்களுக்கு அந்த கண்ணனை காமிச்சா நாங்க அப்படி அப்படி அப்படின்னு அவனுக்கு பல்லாண்டு பாடுறதாக இருக்கட்டும், நாமங்களை பாடுறதா இருக்கட்டும், அப்படி அனுபவிப்போமே கைங்கரியத்தை அப்படின்னு சொல்லி பிராட்டியை எழுப்பக்கூடிய பாசுரமாக இருக்கு. பிரத்யேகமாக புருஷகாரத்துடன் பெருமாளை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்த பாசுரமாக இருக்கு. அப்போ பிராட்டியின் பெருமை அப்படிங்கும் பொழுது இந்த பாசுரத்துல நாம பெரிய பிராட்டியை நம் ஆழ்வான் எப்படி அனுபவிச்சிருக்கார். பிரத்யேகமாக ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிற ஒரு ஸ்தவத்தை இயக்கியுள்ளார். இதுவரைக்கும் நாம ஸ்ரீஸ்தவத்தை ஒரு ஸ்லோகத்தை கூட அனுபவிக்கவே இல்லை. பிரத்யேகமாக இந்த 18வது நாள் இதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் காத்து கொண்டிருந்தோம். இதுவரைக்கும் சுந்தரபாபு ஸ்தவம் அனுபவிச்சிருக்கோம், அதிமானுஷஸ்தவம், அதுக்கப்புறம் வைகுண்டஸ்தவம் அப்படின்னு எல்லா ஸ்தவங்கள்ல இருந்தும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்லோகமாவது நம்ம அனுபவிச்சிருப்போம். ஆனா ஸ்ரீஸ்தவத்தை இன்றுதான் பிரத்யேகமாக முதல்ல பார்க்க போறோம். இவ்வளோ நாளா சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது பெருமாள் பரத்வம்னா அவன் தான், சர்வமும் அவன் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் விளையாட்டு போல தன்னுடைய சங்கல்பத்தாலே செய்யக்கூடிய பெருமை இருக்கக்கூடியவன் அப்படிங்கறது அனுபவிச்சோமே. பெருமாள் இதெல்லாம் காரணங்காரியம் இல்லாம பண்றாருன்னு நினைச்சுட்டு இருக்கேளா? நம்மள ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதுதான் அவசியமா அப்படின்னு பார்த்தா இது எல்லாம் தனக்கு ஒரு காரணம் இருக்கான் இது அனைத்தையும் பண்ணுவதற்கு. ஏன்னா தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியான பிராட்டியினுடைய சந்தோஷத்துக்கு தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காராம். பெருமாளுக்கு நம்மை ரட்சிக்கிறதுல ஆசை இருந்தாலும் அவருக்கு முதல் ப்ரையாரிட்டி யாரு? பிராட்டி தானே. ஆத்துல இருக்கக்கூடிய பிராட்டி நன்னா சந்தோஷமா இருந்தா தானே பசங்களை நன்னா பாத்துக்க முடியும் இல்லையா? எப்பயுமே அந்த மாதிரி பெருமாளுக்கு காரணம் என்ன, இவ்வளோ பண்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பிராட்டியினுடைய சந்தோஷம் தான் அவருக்கு முதன்மை பொருந்தியதாக இருக்கு. அப்போ பிராட்டி ஆனா எந்தவித காரணத்துக்காகவும் இதை பண்ண சொல்லலையா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கருணையோடு நாம எல்லாரும் உஜ்ஜீவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தானா பிராட்டிக்கு. அதுதான் பந்தார் விரலியானது இந்த 7 உலகங்களையும் ரட்சிப்பதில் தான் அவளுக்கு முழு மூச்சும் அதுலதான் இருக்கு பிராட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனா பெருமாளுக்கு என்ன, பிராட்டியினுடைய புன் சிரிப்பு சந்தோஷம், அவள் அப்படியே திருவாய் மலர்ந்து சந்தோஷத்தோட இப்படி வச்சுக்கிறதுன்னு பார்த்தா இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்தால் அப்படி விளையாட்டு போல செஞ்சுட்டு இருக்காராம். பந்தார் விரலியுன் மைத்துனன் பேர்பாடன்னு சொல்லும்போது அப்பதானே பிராட்டியை தரப்பா. ஏன்னா பிராட்டிக்கும் என்ன ஆசை, நம்மள ரட்சிக்கணுங்கிறது தானே முதல் விஷயம் இல்லையா? அப்போ இதை ஸ்ரீஸ்தவத்துல முதல் பாசுரத்திலேயே இதை அப்படியே அனுபவிக்கிறார் நம் கூறத்தாழ்வான். அந்த ஸ்லோகத்தை கொண்டு நாம இப்ப அனுபவிப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீர்திஷதாதசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதீஹி ஸ்வர்கம் துர்கதிமாபவர்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதா ஸ்யாதை கரஸ்யாதயா. அப்படி அனுபவிச்சிருக்க. அம்மா இல்லைன்னா நாமளும் கிடையாது, பெருமாளும் கிடையாது. ஸ்ரீமன் நாராயணனா இன்னைக்கு கொடி கட்டி பறந்துட்டு இருக்காருன்னா அது பிராட்டி சமயத்தனா இருக்கிறதுனாலதான். நாமெல்லாம் ஏதோ கொஞ்சம் அப்படி பெருமாள் நினைப்போட இருக்கோம் அப்படின்னா அது பிராட்டியினுடைய தயை மட்டும்தாங்கிறத நம்ம அனைவரும் உணர வேண்டும். கண்டிப்பா இந்த முதல் ஸ்லோகத்திலேயே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீர் திஷதா தசேஷ ஜகதாம், இந்த சர்வ லோகங்களுக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் ஸ்ரீயான பிராட்டி தான். ஆனா இந்த சர்வ லோகத்தையும் சர்கோபசர்கஸ்திதீஹி அப்படின்றால் படைத்தல், அழித்தல், காத்தல். சர்க உபசர்க ஸ்திதீஹி அப்படின்னா மூணுத்தையும் பெருமாள் இவ்வளோ நாளா நம்ம சொல்லிட்டு இருக்கோம்லமே அது எல்லாமே சர்க உபசர்க ஸ்திதீஹி மூணுத்தையும் செய்து கொண்டு ஸ்வர்க்கம் துர்கதி மாப வர்க்கிக பதம், ஸ்வர்க்கம்ங்கிற ஒரு தேவர் உலகத்தையும் துர்கதிங்கிறது நரகத்தையும் ஆப வர்க்கிக பதம்னு சொல்லக்கூடிய அந்த மோக்ஷஸ்தானத்தையும் இதை எல்லாத்தையும் பண்றது பெருமாள் தான். இப்பயும் நம்ம மாத்தவே இல்லை கண்டிப்பா. ஆனா மாப்ப வர்க்கிக பதம் இது எல்லாத்தையும் சர்வஞ்ச் குர்வன் ஹரிஹி, ஹரியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான்
அப்படியே சங்கல்பத்தாலேயே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த அனைத்து விஷயங்களுக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவள் யாரு? பிராட்டியுடைய கட்டாட்சம் தான் அப்படிங்கறத நம்ம அனுபவிக்க போறோம். யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ. சரி, பெருமாள் எதுக்கு விழுந்து 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 இப்பேற்பட்ட ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த பிராட்டியினுடைய அப்படியே அந்த புன் முறுவலாம், அப்படி பிராட்டியினுடைய அந்த கடைக்கண் பார்வை, அவளுடைய குறிப்பிற்காக அடங்கினவனா இருக்கிறானாம் பெருமாள். அதான் ததிங்கித பராதீனோனா அவளுடைய குறிப்பு என்ன அப்படிங்கறத அந்த கண்ணும் அந்த புன் முறுவலும் அப்படியே காமிச்சு கொடுத்துடுமா. பிராட்டி இப்ப சந்தோஷமா இருக்காளா, துக்கத்துல இருக்காளா, கஷ்டத்துல இருக்காளா அப்படிங்கும் பொழுது, அப்போ அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா பெருமாள் உடனே சிருஷ்டியில இறங்கிடுவாராம். எல்லாரையும் அப்படியே ரட்சிக்கிறதா இருக்கட்டும், என்ன எல்லாம் பார்த்து 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 பண்ணுவாராம். இது எல்லாம் அந்த பிராட்டியினுடைய அந்த ஒரு சந்தோஷத்திற்காக. தீனோ விதத்தேக்கிலம் அப்படின்னா யாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் பெருமாள், அனைத்தையும் ரட்சித்துக் கொண்டிருப்பவர் பெருமாள். ஆனா இதை அனைத்தையும் அவளுடைய குறிப்பிற்காக, அந்த குறிப்பிற்கு அடங்கினவனாய் பெருமாள் அனைத்தையும் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறானா. அப்படி இருக்கக்கூடிய இந்த திவ்ய தம்பதிகள் இருக்கா பாருங்கோ, கிரீடேயம் கலு நாண்ய தாசிய ரசதா. இப்படி ரசமுள்ள ஒரு விஷயமாக இருக்கு இல்லையா. இந்த ரசமுள்ள விஷயமானது ரெண்டு பேரும் ஒத்த கருத்தோட இருக்காளாம். பிராட்டிக்கும் அதான் எண்ணம், அந்த பிராட்டியினுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதுதான் பெருமாளுக்கும் எண்ணமாக இருக்கான். இப்படி ஒத்த கருத்தோட ஒத்த ரசமுள்ள தன்மையால் இந்த விளையாட்டை ரொம்ப சுவையா இருக்கான் ரெண்டு பேருக்கும். அதனாலதான் ரெண்டு பேர் விழுந்து விழுந்து அவளை சந்தோஷப்படுத்த இவர் பண்றதா இருக்கட்டும், நம்மை உஜ்ஜீவிப்பதற்காக பிராட்டி அவ்வளோ கஷ்டப்படுறதாக இருக்கட்டும், இதையெல்லாம் விழுந்து விழுந்து பண்றா அப்படின்னா அவ ரெண்டு பேருக்குமே நம்மை ரட்சிப்பதில் மிகுந்த ஈடுபாடு. அப்பேற்பட்ட அந்த பிராட்டியை சியாதை கரஸ்யாத்தையா அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியை எனக்கும் என்றால் நமக்காக, இங்க அனைவருக்காகவும் சொல்றார், நமக்காகவும் அந்த அனைத்து மங்களங்களையும் தரட்டும். மங்களங்கள் என்றால் அந்த கைங்கரியம் மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளை நாம் அணுக வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும், அந்த புத்தி ஞானம் அனைத்தையும் கொடுத்து சகல மங்களங்களையும் அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்திலேயே ஆழ்வான் அனுபவிக்கிறார். அதாவது பிராட்டியினுடைய அந்த ஒரு சந்தோஷத்திற்காக பிராட்டியானவள் கருணையோடு இதை நமக்காக நம்மை ரட்சித்து பெருமாளிடம் நம்மை நல்ல கதிக்கு கொண்டு போய் சேர்க்கிறா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ரீஸ்தவத்தினுடைய முதல் பாசுரம் நமக்கு எடுத்து சொல்றது. இப்போ இதே நீலா பிராட்டியை வைகுண்ட ஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை கொண்டு நாம் அனுபவிக்க போறோம். இது 82வது ஸ்லோகத்தை கொண்டு அனுபவிக்கலாம். भावैरुदार मधुरैर्विविधैर्विलासैः भ्रूविभ्रमस्मितकटाक्षनिरीक्षणैश्च या त्वन्मयी त्वमपि यन्मय एव सा मां नीला नितान्तमुररी कुरुतामुदारा அப்படின்னு 82வது ஸ்லோகத்துல அனுபவிக்கப்பட்டிருக்கு. பரமபதநாதனான ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலா பிராட்டி சமேதனாக நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது தான் பிரமாணம் சொல்றது நம்மளுக்கு. இப்ப இந்த இடத்துல 82வது ஸ்லோகம் நீலா பிராட்டியை கொண்டாடக்கூடிய வகையில் இருக்கு. இதற்கு முன் 80-81வது பாசுரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பிராட்டியும் பூமி தேவி பிராட்டியும் கொண்டாடும் வகையில் அமையப்பட்டு இருக்கு. இப்போ நீலா பிராட்டியை இங்க ஆசிரியிக்கிறார் ஆழ்வான். எம்பிரானுக்கும் நப்பின்னை பிராட்டிக்கும், அதாவது நீலாதேவி தான் நப்பின்னை பிராட்டி, ரெண்டு பேருக்கும் ஒத்த நிலைகள் ஒத்த கருத்து தான் அப்படிங்கறது இங்கேயும் சொல்லப்பட்டு இருக்கு. 3 பட்ட மகிழ்ச்சிகளுமே ஒத்த கருத்து உடையவாளாம். ஒண்ணுதான் 3 பேருமே என்னன்னா, குழந்தையில ரட்சிக்கணும், ரட்சித்து அந்த பெருமாள் திருவடியில நம்மை சேர்த்து கைங்கரியத்தில் எப்பொழுதும் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் குழந்தையில் அப்படிங்கிறது தான். மற்ற லோகங்களுக்கெல்லாம் போய், பாத்தாள லோகங்களா இருக்கட்டும், இதர லோகங்களுக்கெல்லாம் போய் கஷ்டப்படக்கூடாது குழந்தையில் அப்படின்னு சொல்லி நம்ம கர்மாவை தொலைப்பதற்காக இந்த சிருஷ்டியானது உருவாக்கப்பட்டது. ஆனா இங்க அந்த கர்மாக்களை எல்லாம் தொலைச்சிட்டு நம்மளுடைய ஸ்வரூபத்தை அறிஞ்சது பெருமாளை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் பிராட்டிகளுடைய ஒத்த கருத்தா இருக்கு. இப்படி சேத்தனர்களை காப்பதில் திவ்ய தம்பதிகள் இருவருக்குமே ஒத்த கருத்தா இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லா ஸ்லோகங்களும் கொண்டாடுறது. அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வைக்கு ஏங்குபவர் பெருமாள். அடடா, சந்தோஷமா நம்மளை பார்த்து அப்படி ஒரு பார்வை பார்த்துட மாட்டாளா? இப்படி பிராட்டிமார்கள் நம்முடைய
அந்த வினையை தீர்ப்பதற்காக பல 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 உபாயங்கள்லாம் பண்ணி கொடுக்கறா, வழிகள்லாம் பண்ணி கொடுக்கறாளாம். பண்ணி கொடுத்து பெருமாள்கிட்ட எப்படியாவது இவளை கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கறதான் அவளுடைய எண்ணமா இருக்கான். இப்படி ரட்சிப்பதை தீட்சையாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிராட்டிமார்கள் இங்க நீலாதேவியை குறிப்பிட்டு அடியேனையும் குளிர கட்டாட்சிக்க வேண்டும், அந்த கைங்கரிய செல்வத்தை பிரார்த்திக்க கூடிய ஒரு ஸ்லோகமாக 82வது ஸ்லோகம் அமைய பெற்றிருக்கு. இந்த 82வது ஸ்லோகத்தினுடைய முதல் 2 வரிகளானது நீலா பிராட்டியினுடைய அம்சங்கள் எப்பேற்பட்டவள் என்பதை அழகாக விவரணம் செய்து, அடுத்த 2 வரிகள்ல அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுத்துவாய், என்னை ஈடுபடுத்து அப்படின்னு சொல்லி ஆழ்வான் கேட்கிறார். எப்படின்னா பாவைர் உதார அப்படின்னா கம்பீர மனோகரங்கள் பொருந்தியவளாம், மதுரைர் விவிதைர் விலாசைகி அப்படின்னா சித்த விருத்திகளாலும் ஸ்ருங்கார சேஷ்டிதங்கள் பல 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 செய்து, ப்ரூ விப்ரம அப்படின்னா அந்த புருவ நெரிப்பெண்ண, அப்படி ஒரு புருவ நெரிப்பான் பிராட்டிமார்களுக்கு. அப்படி அந்த புருவ நெரிப்பிலேயே தான் சொல்ல வந்த விஷயத்தை அப்படியே பெருமாள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கலா அவ வச்சுட்டு இருக்காளாம். ஸ்மித கட்டாட்ச நிரீக்ஷனைஷ்ச அப்படின்னா குற்றமற்ற இயற்கையான புன்முறுவல், எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு புன்முறுவலோடு இருந்துண்டு அந்த கடைக்கண் நோக்கோடு பெருமாளை எப்பொழுதுமே அப்படியே பார்த்துட்டே இருக்காளாம். அந்த சகல மங்களங்களும் பெருமாளுக்கு இருப்பதற்கு காரணம் அந்த குற்றமற்ற இயற்கையான புன்முறுவலும் அந்த கடைக்கண் நோக்கும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம் பிராட்டியானவள் யார் அவள் அப்படின்னா யாத்வன் மயி அப்படின்னா அவள் வேற யாரும் இல்லை, உன்னுள் ஒருவளான பிராட்டி என்பவள் பெருமாளுள் ஒருவர் இல்லையா, ஒருத்தியாக இருக்காள். அப்பேற்பட்ட நீலா என்ற நப்பின்னை பிராட்டி பெருமாளுக்கு வேறுபட்டவள் கிடையாது, வேறுபட்டவள் அல்ல. துவன்மயி துவமப்பி அப்படின்னா தேவரீருக்கு சொந்தமானவள் அவள். என்மய ஏவ சாமாம் அப்படின்னா அந்த நீலா பிராட்டி, அந்த வள்ளன்மை உள்ள அந்த நீலா பிராட்டியானவள் நீலா நிதாந்த முரரி குருதா முதாரா, அதாவது நீலாதேவியினுடைய பெருமைகளை எல்லாம் அடுக்கி கொண்டு சொல்லி அந்த நீலாதேவியானவள் அடியேனையும் அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுத்த பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நீலாதேவியினுடைய பெருமையானது அந்த ஸ்ரீதேவி பிராட்டியை போலவே ஒத்த கருத்தோடையும் இருக்கு, அந்த ஒத்த லட்சணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. கம்பீரமாக சகல சித்த விருத்திகளாலும் ஸ்ருங்கார சேஷ்டிதங்களாலும் அந்த புருவ நெறிப்பென்ன, அந்த கடைக்கண் பார்வை என்ன, அந்த புன் முறுவல் என்ன அப்படின்னு அனைத்து தேவிமார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே லட்சணங்கள். இது நீலாதேவியும் எந்த விதத்திலும் மாறுபட்டவள் கிடையாது அப்படின்னு அனுபவிக்கப்பட்டு அவள் அந்த பெருமானினுடைய வேறுபட்டவள் கிடையாது என்பதையும் இந்த இடத்துல அழுத்தி சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய பிராட்டி சமேதனாக இருக்கக்கூடிய பெருமாள், அதுவும் நீலாதேவி பிராட்டி சமேதனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை அங்க நீலாதேவியை என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னா அடியேனுக்கும் அந்த கைங்கரியத்தை தருமாறு அருள்வாயாக அப்படின்னு கேட்கிறார். இங்கேயும் அந்த குழந்தைகள் எதுக்காக வந்திருக்கா, அந்த கைங்கரியத்தை வாங்கி கொடுங்கோமா அப்படின்னு சொல்லி அந்த புருஷகாரத்துக்கு தான் வந்திருக்கா. இங்கேயும் எங்க நம்ம திருப்பாவையில அதே மாதிரி நம்ம முதல்ல அனுபவித்த அந்த ஸ்ரீஸ்தவ பாசுரமும் பெருமாள் இவ்வளவு சிருஷ்டி ஸ்திதி அந்த பிரளயம் எல்லாம் செய்வதற்கு காரணமாக இருப்பதே பிராட்டிமார்களினுடைய அந்த ஒரு புன்முறுவலுக்காகத்தான் அப்படிங்கிறதையும் அனுபவிச்சோம். ஆக 18, 19, 20 நாம பிராட்டியினுடைய வைபவமாக கொண்டாட போகிறோம். நாளைக்கும் திருப்பாவை பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.